ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட் மசாலா எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு. இப்படி பன்னீர் எடுத்து சின்ன சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொடுங்க. இப்போ இதோட என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோன்னு பார்ப்போம். கொஞ்சமாக சால்ட்டு, அதோட கொஞ்சமாக பெப்பர், அதுக்கு பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டையும் அரைச்சி ஒரு 1/2 டீஸ்பூன் காணும். அதோட சின்ன சின்ன பொடியாக நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லியில், இவ்வளோத்தையும் அப்படி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக ஒலிவ் ஆயில் கொஞ்சம் மேலால் விட்டு அதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுவோம். அதோட ஒரு 1/2 கப் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், அதுக்கு பிறகு ஒரு 3 வெள்ளைப்பூடு, அதுக்கு பிறகு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் மல்லியில் அதையும் சின்ன சின்னதாக வெட்டி அதோடு சேர்த்து போட்டு வதக்கணும். அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு விட்டு வதக்கக்குள்ள கொஞ்சம் ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். அது ஆகலையும் நாங்கள் வதக்கிருக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு வதக்கிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா ஃபைண்டாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் தயிர் போட்டு அரைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, நான் இப்போ அரைச்சி வச்சுக்கணும். அதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நாங்கள் ஸ்டார்ட்டில் இந்த பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை எடுத்து அந்த எண்ணெயில் ஒண்டொண்டா ஒட்டு போடாமல் கொஞ்சம் தள்ளி அப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு லைட் ரோஸ்ட்டுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆலையும் டார்க்காக விட்டால் கொஞ்சம் கறி போயிடும். நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சதால் கொஞ்சம் ஆகலையும் ஃப்ரை ஆகிட்டு. பட் நீங்கள் அப்படி ஃப்ரை பண்ணக்குள்ள ஆகலையும் ஃப்ரை பண்ணாமல் ஒரு அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த பாருங்கள், இந்த அளவு. இதில் 2-3 மட்டும்தான் ஆகலையும் ஃப்ரை ஆகிட்டு, மற்றதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் ரோஸ்ட்டுக்கு வந்துட்டு. இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சு அதில் கொஞ்சமாக நெய் சேர்க்கணும். இப்போ நெய் நல்லா சூடாகிட்டு இந்த டைமில் ஒரு துண்டு பட்டை, 2 இலை பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, இதை போட்டு நல்லா அந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ அது வதங்கிட்டு இருக்கக்குள்ளே நாங்கள் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் எடுத்து அதுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் பெப்பர், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், இதோட நாங்கள் வீட்டை அரைச்சி வச்சுருந்த மசாலாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த பேனில் அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு, இப்போ அதோட சின்ன சீரகம் கொஞ்சம் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக நாங்கள் அந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அந்த அடுப்பு இதில் கடாயில் போட்டு நல்லா கிண்டணும். கிண்டி அது கொஞ்சம் கொதிக்கிற டைமில் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அது கொதிக்கிற டைமில் நாங்கள் இந்த ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீர் அதுக்குள்ளே சேர்த்து அதையும் போட்டு நல்லா ஒரு ஜென்டிலாக ஒரு கிண்டிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதை அடுப்பில் அப்படியே வச்சுட்டு அதுக்கு பிறகு மேலே கரம் மசாலா கொஞ்சம் லாஸ்ட் ஃபைனல் கரம் மசாலா கொஞ்சம் மேலே தூவி போட்டுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை ஒரு சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன். அந்த கொத்தமல்லி தழையும் அதுக்கு மேலே போட்டு ஒரு ஜென்டில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி.
அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது என்னோட முதலாவது வீடியோ காய்ஸ், அதனால் ஒழுங்காக என்னால் கதைக்க இல்லாமல் இருக்குது. கதைக்க இல்லாமல் இல்லை, என்ன நான் ஃபஸ்ட் ட்ரை ஒன்று கொடுத்தா இந்த வீடியோ ஒன்று செஞ்சு போட்டிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக கதை